அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு கிரகங்களின் ஆட்சி வீடு, அதாவது சொந்த வீடு. இதை பற்றி நாம் பார்ப்போம். அன்பர்களே, இது உங்கள் ஸ்ரீ மீனாட்சி ஜோதிடம். நமது பதிவினை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். தங்களது மேன்மையான ஆதரவு கொடுங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ராசி மண்டலத்தில் உள்ள 12 வீடுகளில் உள்ள கிரகங்களின் சொந்த வீடு பற்றி இப்போது பார்ப்போம். அதாவது ஆட்சி வீடு இல்லை சொந்த வீடு. நம்மில் பல பேர் வாடகை வீட்டில் இருப்போம். சொந்த வீட்டில் இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குங்களா? அது மாதிரி இந்த கிரகங்களின் ஆட்சி வீடு இல்லை சொந்த வீடு, இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக வருவது மேஷம். இதில் செவ்வாய் கிரகத்தின் அந்த சொந்த வீடாகும். செவ்வாய்க்கு மேஷம் சொந்த வீடு, ஆட்சி அல்ல சொந்த வீடு என்றது. அடுத்ததாக ரிஷபத்திற்கு சுக்கிரன், ஆட்சி வீடு, சொந்த வீடு. அடுத்ததாக மிதுனம். இதில் இதற்கு புதனுக்கு சொந்த வீடாகும். அடுத்து கடகத்திற்கு சந்திரன் ஆட்சி செய்கிறார், சொந்த வீடு. அடுத்ததாக சிம்மத்திற்கு சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் ஆகும். அடுத்ததாக கன்னி, இது புதனுடைய சொந்த வீடு ஆகும். அடுத்ததாக இந்த துலாம், இதற்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கார். அடுத்ததாக விருச்சகம், இதற்கும் செவ்வாய் சொந்த வீடு. அடுத்ததாக தனுஷு, இதற்கு குரு பகவானுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அடுத்ததாக மகரம், கும்பம், இரண்டுமே சனி பகவானுடைய சொந்த வீடுகளாகும், ஆட்சி வீடு. கடைசியாக மீனம், இதற்கு குரு பகவானுடைய ஆட்சி வீடு, சொந்த வீடு. இவ்வாறாக கிரகங்களுக்கு ஆட்சி வீடாக உள்ளது இந்த ராசி மண்டலத்தில். நன்றி நேயர்களே. அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி.